ஒரு அமெரிக்கா ஈகிள் ஒரு பலவீனமான நிலையில வரும் பொழுது தன்னுடைய சிறகுகளை பிக்கும், அலகுகளை உடைக்கும், நிகத்தை பிரிச்சும் பேர்ந்து பாய வெளிக்கணும். ஏனென்றா பைடன் காலத்துல ஒரு ஈகிள் ஒரு பலவீனமான அமெரிக்கா ஒரு பலவீனமான நிலையத்தான் காட்டினார். ஆனால் ட்ரம்ப் வாரார், முதலாவது தன்னுடைய பலத்தை காட்டுறார். எங்கே எடுக்கிற காசா பிரச்சனை இல்லை, காசா பிரச்சனை இல்லை, தெளிவான ஆணித்தனமான முடிவு எடுத்து அளிக்கிறார். ஆனா தீர்வை கொடுக்க இல்லை, ஆனா தீர்வை முஸ்லீம் நாடுகள் கேட்க இல்லை. இன்றைக்கு யுத்த நிறுத்தம், இன்றைக்கு ஹமாஸ் இஸ்ரேல் யுத்த நிறுத்தம் நீடிக்குமா நீடிக்காத விவாதங்கள் நடந்தது. அதிகமான ஆக்கள் நம்பிக்கை இல்லை. ஆனா இன்றைக்கு என்னென்னு தொடர்ந்து அந்த யுத்த நிறுத்தம் நீடிச்சு கொண்டே இருக்குது. ஏனென்றால் ட்ரம்பை பற்றிய பயம், அது யுத்த நிறுத்தம் மீறினால் அவர் அடிப்பேர் என்ற பயம். அந்த பயம் சில விடயங்களை சமாதானத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு, யுத்தம் இல்லை, யுத்தம் இல்லாமல் இழப்புகளை குறைந்த ரீதியில கூடி சில லக்குகளை அடைகிறதுக்கு ட்ரம்புக்கு உதவி செய்யப்படும். அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தான் நான் நினைக்கிறேன். அது சிலத்தில் அந்த மிட்டம் எலெக்ஷனுக்கு கூடி ட்ரம்பின் செல்வாக்கை கூட்டக்கூடியதாகவும், ட்ரம்ப் செனட்டிலேயும் பாராளுமன்றத்திலேயும் ஆசனங்களை, அதாவது தன்னுடைய பெரும்பான்மையை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை கூடி இந்த யுத்தத்துக்கு பிறகு மாறும் என்று என்னுடைய பார்வை இருக்கிறது. இப்போது இந்தியா ஒயில் இறக்குமதியில் ஒரு நெருக்கடியை சந்தித்திருப்பதாகவும், குறிப்பாக சொல்ல போனால் சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இந்தியாவை போல் சீனாவும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குவதனால் ஈரான் தனது குறிப்பாக கடற்பகுதியை பயன்படுத்துவதற்கான அச்சுறுத்தலை விடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதன் வழியாக 20% கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படும். தற்போது இந்த பாதையில் கப்பல் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதனால் இந்தியாவின் எதிர்காலம் அல்லது ஆசிய பிராந்தியத்தில் மிக முக்கிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவின் ஒரு நிலைமை என்பது ஒரு சிக்கலுக்குள் தள்ளப்பட்டு விட்டது. இல்லை, அதான் குறுகிய காலத்தில் இதுல கூடுதலாக இறக்குமதி செய்கிறது சீனாவும் இந்தியாவும் தான். சமகாலத்தில் 2 பேரும் பாதிக்கப்படுகிற. ஆனால் அந்த சீனாவுக்கு ஒப்பிட்டு அடிப்படையில் குறைவு என்னென்னா, ரஷ்யாவில் இன்றைக்கு வேண்டிக் கொண்டே இருக்குது, இந்தியா ரஷ்யாவிட வேண்டுவது குறைவாக இருக்குது. ஆனால் இன்னொரு வழக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் பொழுது இன்றைக்கு ஈரானோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துறைமுக ஒப்பந்தம் செய்யப்பட்டு $1 பில்லியன் முதலீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் அதுக்குரிய நிதியை ஒதுக்காமல் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக பார்க்கலாம். ஆனால் இனி இந்த பிரச்சனை தீர்ந்தா பிறகு அமெரிக்காவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அங்கே முதலீடு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளும், அதே நேரத்தில் முதலீடுகள் இந்தியாவை நோக்கி பாரதத்துக்குரிய சாத்தியக்கூறும் இந்த யுத்தத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது.